அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நேற்று மலேசியால விஜய் சொன்ன குட்டி ஸ்டோரிய பத்தி தான். நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமாக உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவின் பிரம்மாண்டமாகவும், உணர்ச்சிபூர்வமாகவும் நடைபெற்றது. தளபதி திருவிழா என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த விழால, விஜயின் வருகை முதல் அவரது பேச்சு, பாட்டு, டான்ஸ் வரை ஒவ்வொரு தருணமும் ரசிகரிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மலேசியாவில் புக்கிங் ஜரிஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த இசை வெளியீட்டு விழாவில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்தனர். வெளிநாட்டு மண்ணில் நடைபெற்றாலும் இது முழுக்க முழுக்க ஒரு தமிழர் திருவிழா போலவே காட்சியளித்தது. விஜயின் ஒவ்வொரு அசைவிற்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரசிகர்கள் ஆரவாரமாக பதிலளித்தனர். விழாவின் விஜய் மேடைக்கு வந்ததுமே அரங்கமே அதிர்ந்தது. அவரது வழக்கமான ஸ்டடி ரசிகரை பார்த்து புன்னகையோடு கையசைத்த பிறகு பேசத் தொடங்கினார். ஜனநாயகம் படம் தனது சினிமா பயணத்தில் ஒரு முக்கியமான அத்தியாயம் என்பதை குறிப்பிட்ட விஜய் ரசிகரின் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் பாடிய பாடலும் மேடையில் ஆடிய டான்ஸும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இசையமைப்பாளர் அனிருத் லைவில் போட்ட மியூசிக் மற்றும் பாடல் அந்த தருணங்களை இன்னும் சிறப்பாக்கியது. விஜயின் திரையுலக வாழ்க்கையை நினைவூட்டும் பல ஹிட் பாடல்கள் இந்த விழாவில் இசைக்கப்பட்டன. ஆடியோ வெளியீட்டு விழா என்றாலே விஜயின் குட்டி ஸ்டோரியை ரசிகர்கள் எதிர்பார்க்கும் ஒரு அம்சம். இந்த விழாவிலும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. நேற்று விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாமா என்று விஜய் கேட்டபோது அரங்கம் முழுவதுமே உற்சாகமான குரல்களை எழுப்பின. அப்போது அவர் கூறிய கதையில், மழையில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு குடை கொடுத்து உதவும் ஒரு ஆட்டோக்காரர். அந்த உதவி ஒரு சங்கிலி போல பலரிடம் சென்றுவிட்டு இறுதியில் மீண்டும் அதே ஆட்டோக்காரிடமே வந்து சேரும் சம்பவத்தை எடுத்துரைத்தார். இந்த கதையின் மூலம் நாம் செய்யும் நல்லது எங்கும் போகாது, ஏதோ ஒரு வடிவில் நிச்சயம் திரும்பி வரும் என்ற கருத்தை அவர் அழுத்தமாக சொன்னார். இந்த கதையின் மூலம் விஜய் சொல்ல வந்த கருத்தை என்னவென்றால், நாம் மற்றவருக்கு எப்போதும் ஏதாவது உதவி செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதுதான். அதாவது வெள்ளத்தை தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு படகு கொடுத்து உதவினால் அது நாளை பாலைவனத்தில் நீங்கள் சிரமப்படும் போது ஒட்டகமாக வந்து நிற்கும் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். இந்த குட்டி ஸ்டோரி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அரங்கியிருந்த பலரையும் நெகிழ வைத்தது. சமூக வலைத்தளங்களில் இந்த பகுதி தனியாக வீடியோவாக வைரலாகி வருகிறது. நன்றி.